அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். புதிதாக பரவும் XEC வகை வைரஸ் தொடர்பில் விஞ்ஞானிகள் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். கொரோனா தொற்று பல்வேறு திரிபுகளாக மாறி தொடர்ந்து பரவி வருகின்றது. தற்போது புதிய வகை கொரோனாவான XEC 27 நாடுகளில் பரவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் வேகமாக பரவும் இந்த வகை கொரோனா ஏற்கனவே ஒமைக்ரோன் திரிபுகள் KS 1.1 மற்றும் KP 3.3 ஆகியவை இணைந்த கலவையாக உள்ளது. இது விரைவில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கொரோனா திரிபாக உலகம் முழுவதும் மாறலாம் என விஞ்ஞானிகள் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். இந்த கொரோனா வைரஸ் ஜெர்மனியில் கடந்த ஜூன் மாதம் கண்டறியப்பட்டது. அதன்பின் பிரிட்டன், அமெரிக்கா, டென்மார்க் உட்பட பல நாடுகளில் பரவத் தொடங்கியுள்ளது. இது குளிர்காலத்தில் மிக வேகமாக பரவலாம் எனவும் தடுப்பூசிகள் மூலம் இதை தடுக்க முடியும் எனவும் விஞ்ஞானிகள் குறிப்பிட்டுள்ளார்கள். இதுவரை போலந்து, நோர்வே, லக்சம்பர்க், உக்ரைன், போர்ச்சுகல், சீனா உட்பட 27 நாடுகளில் 500 பேரின் இரத்த மாதிரிகளை பரிசோதனை செய்ததில் XEC வகை புதிய தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. லண்டன் பல்கலைக்கழகத்தின் மரபியல் மைய இயக்குனர் கூறுகையில், XEC எனப்படும் புதிய வகை கொரோனா வேகமாக பரவும் திறனுடையது மட்டுமல்ல, மிக பெரும் ஆபத்துக்களையும் ஏற்படுத்தக்கூடியது என்பதால் மக்கள் மிகுந்த விழிப்புடன் இருக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையின் அதிபர் தேர்தல் நாளை 21ஆம் தேதி நடைபெற உள்ளது. தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே, எதிர்க்கட்சி சார்பில் சஜித் பிரேமதாச, தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோர் அடங்கிய மும்முனை போட்டியாக இம்முறை இலங்கை அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் உள்ள 13,400 வாக்குச்சாவடிகளில் வரும் சனிக்கிழமை நாளை காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. சுமார் 1.7 கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள் இந்த தேர்தலில் வாக்கு செலுத்த உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருப்பதுடன், தேர்தலில் மக்கள் வாக்களிப்பதற்கான அனைத்து பணிகளும் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாகவும், அனைத்து மக்களும் சனிக்கிழமை தங்களுடைய வாக்குகளை செலுத்தி ஜனநாயக கடமையில் பங்கேற்க வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு கோரிக்கை விடுத்துள்ளது. இலங்கையில் நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக நூற்றுக்கணக்கான வெளிநாட்டு கண்காணிப்பாளர்களும் கொழும்பில் முகாமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் இஸ்லாமிய விவகாரத்துறை பொது ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், உலகம் முழுவதிலும் உள்ள இஸ்லாமியர்கள் தங்களது வாழ்நாளில் ஒரு முறையாவது கட்ச் பயணம் செல்ல விரும்புவார்கள். அமீரகத்தை சேர்ந்தவர்கள் அடுத்த ஆண்டு, அதாவது 2025ஆம் ஆண்டு புனித கட்ச் பயணம் மேற்கொள்ள இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பிக்கும் நபர்கள் 12 வயதை அடைந்தவராகவும் கடந்த 5 ஆண்டுகளில் புனித கட்ச் பயணத்தை மேற்கொள்ளாதவராகவும் இருக்க வேண்டும். முதன்முறையாக கட்ச் பயணம் செய்ய இருப்பவர்களுக்கும், மாற்றுத்திறனாளிகள், வயதானவர்கள், குணப்படுத்த முடியாத நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இதற்காக ஆணையத்தின் செயலி மற்றும் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். புனித கட்ச் பயணம் மேற்கொள்ள அடுத்த ஆண்டு அமீரகத்தை சேர்ந்த 6,228 பேருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் மட்டும் உலகம் முழுவதும் இருந்து சுமார் 18 லட்சம் பேர் கட்ச் பயணம் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க வாக்காளர்களிடம் டொனால்ட் ட்ரம்பை விட கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு அதிகரித்திருப்பதாக தற்போது அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிடுகின்றார். அதே சமயம் ஆளும் ஜனநாயக கட்சி சார்பில் ஜோ பைடன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். ஆனால் வயோதிபம் உள்ளிட்ட காரணங்களினால் தேர்தல் போட்டியிலிருந்து ஜோ பைடன் விலக வேண்டும் என சொந்த கட்சியில் அவருக்கு எதிர்ப்புகள் வலுத்தன. பின்னர் அவர் தேர்தல் போட்டியிலிருந்து விலகியிருந்தார். அதனைத் தொடர்ந்து ஜனநாயக கட்சி வேட்பாளராக இந்திய வம்சாவளியை சேர்ந்தவரும் துணை அதிபருமான கமலா ஹாரிஸ் அறிவிக்கப்பட்டார். அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஒபாமா உள்ளிட்ட கட்சியின் பல்வேறு மூத்த தலைவர்கள் கமலா ஹாரிஸுக்கு பெரும் ஆதரவு தெரிவித்துள்ளார்கள். இதனைத் தொடர்ந்து பென்சில்வேனியா மாகாணம் பிலடெல்பியாவில் நடைபெற்ற நேரடி விவாத நிகழ்ச்சியில் இருவரும் பங்கேற்றனர். இதில் பொருளாதாரம், குடியேற்றம், ஸ்டீல் காசா போர், ரஷ்யா உக்ரைன் போர் மற்றும் பல்வேறுபட்ட கருக்கலைப்பு உட்பட்ட விவகாரங்கள் குறித்து காரசாரமான விவாதம் நடைபெற்றது. இந்த நேரடி விவாதத்தில் வெற்றி பெற்றது யார் என்பது குறித்து அமெரிக்க ஊடகங்கள் கருத்து கணிப்பு நடத்தின. இதில் ட்ரம்பை கமலா ஹாரிஸ் பின்னுக்கு தள்ளினார். பெரும்பாலான கருத்து கணிப்பு முடிவுகள் கமலா ஹாரிஸ் விவாதத்தில் வெற்றி பெற்றதாக உறுதிப்படுத்தின. இந்த நிலையில் அமெரிக்க வாக்காளர்களிடம் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு அதிகரித்துள்ளதாக APN செய்தி நிறுவனம் மற்றும் பல்வேறுபட்ட செய்தி அமைப்புகள் நடத்திய கருத்து கணிப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. அதே சமயம் ட்ரம்புக்கான ஆதரவு வாக்காளர்களிடையே அதே அளவில் நிலைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த ஜூலை மாதத்திற்கு முன்பு வரை இருந்த நிலவரம் தற்போது மாறியிருப்பதாகவும், ஜனநாயக கட்சி வேட்பாளராக கமலா ஹாரிஸ் அறிவிக்கப்பட்ட பின்னர் அவருக்கு வாக்காளர்களின் ஆதரவு பெருகியுள்ளது என்றும்
கருத்து கணிப்புகளின் முடிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையிலான பதற்றம் அதிகரித்துள்ள சூழ்நிலையில் மத்திய கிழக்கில் உள்ள முக்கிய 2 நாடுகளுக்கான விமான சேவைகளை ஏர் பிரான்ஸ் விமானம் மறு அறிவித்தல் வரை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் தொடர்ந்து அதிகரித்து வரும் பதற்றங்கள் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக ஏர் பிரான்ஸ் நிர்வாக தலைவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் டெல் அவீவ் மற்றும் லெபனானின் பெய்ரூட் ஆகிய நகரங்களுக்கு இடையிலான விமான சேவைகளை இவ்வாறு ரத்து செய்யப்பட்டுள்ளன. குறித்த பிரதேசங்களின் நிலைமைகள் கண்காணிக்கப்பட்டதன் பின்னர் மீண்டும் விமான சேவைகள் ஆரம்பிக்கப்படும் என கூறப்படுகின்றது. இஸ்ரேலின் மொசாட் உளவு அமைப்பினால் லெபனான் முழுவதும் ஹிஸ்புல்லாக்களை இலக்காக கொண்டு பேஜார் மற்றும் வாக்கி டோக்கி வெடிப்பு சம்பவம் ஒன்று நடத்தப்பட்டது. அதில் 30க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததுடன் 3000க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தார்கள். இதன் காரணமாக லெபனானில் செயற்பட்டு வரும் ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலுக்கு இந்த தாக்குதலுக்கு நிச்சயம் கடுமையாக பதிலடி கொடுக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் மத்திய கிழக்கு முழுவதும் இந்த போர் பதற்றம் தொற்றியுள்ளது. இந்த நிலையில் பிரான்ஸ் விமான நிலையம் இந்த முடிவை எடுத்துள்ளது. பிரித்தானியாவில் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் ஆகிய பகுதிகளுக்கு 2 நாட்களுக்கு புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை மதியம் 12 மணி முதல் இரவு 8 மணி வரை மேற்கு மத்திய தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு இங்கிலாந்து மற்றும் ஸ்வானிஸ் உட்பட வேல்ஸ் நாட்டின் மேற்கு பகுதிகளுக்கு முதல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புயலின் போது தாக்கும் மின்னல் காரணமாக கட்டடங்களுக்கு சேதம் ஏற்படலாம் என பிரித்தானியாவின் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. 3 மணி நேரத்தில் 40 மில்லிமீட்டர் வரை மழை பொழியக்கூடும் என்றும் மழை பெருவெள்ளம் மற்றும் ஆலங்கட்டி மழையால் வாகனங்களில் பயணித்தல் பாதிக்கப்படலாம் என்றும் மின்வெட்டுகளும் ரயில் போக்குவரத்தில் தாமதங்களும் ஏற்படலாம் என்றும் வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. சனிக்கிழமை அதிகாலை 1 மணி முதல் நள்ளிரவு வரை 23 மணி நேரத்திற்கு வேல்ஸ் முழுமையும் லிவர்பூல் மற்றும் கார்ன்வேல் முழுவதற்கும் 2வது எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புயலின் போது இடியுடன் கூடிய மழை கனமழை ஆகியவற்றால் இடையூறு ஏற்படலாம் என்றும் மின்னல் மத்திய தெற்கு இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் ஆகிய பகுதிகளை கடுமையாக தாக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் வேகமாக பாயும் பெருவெள்ளம் மற்றும் ஆழமான பெருவெள்ளத்தால் உயிருக்கு ஆபத்து ஏற்படவும் வாய்ப்புள்ளது என்றும் பெருவெள்ளம் காரணமாக சில சாலைகள் துண்டிக்கப்படலாம் என்றும் மின்வெட்டுகளும் ரயில் மற்றும் பேருந்து சேவைகளையும் ரத்து செய்யும் மற்றும் தாமதம் ஏற்படலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் பிரிட்டன் மக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. காசாவில் ஹமாஸின் இராணுவ பிரிவான அல்-கஸ்ஸாம் படைப்பிரிவு IDF இராணுவத்தினரின் இஸ்ரேலிய மெர்காவா டாங்கிகள் மற்றும் கவச வாகனங்களை குறிவைத்து அல்ஜாசின் 105 ஏவுகணைகளை கொண்டு கடுமையான தாக்குதலை நடத்தியுள்ளார்கள். இந்த தாக்குதலில் இஸ்ரேல் இராணுவத்தினரின் 2 மெர்காவா டாங்கிகள் முழுமையாக அளிக்கப்பட்டதாகவும் ஒரு கவச வாகனம் பாரியளவில் சேதமடைந்ததாகவும் ஹமாஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் 10க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது காயப்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று அல்-கஸ்ஸாம் படைப்பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய பிந்திய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லெபனான் முழுவதும் இஸ்ரேல் நடத்திய பேஜர்கள் வாக்கி டோக்கி இலத்திரனியல் சாதனங்களை வெடிக்க வைத்து மிக பெரும் உயிரிழப்புகளையும் காயப்படுத்தல்களையும் ஏற்படுத்தியதன் பின்னர் இதற்கு கடுமையான பதிலடி இஸ்ரேலுக்கு கொடுக்கப்படும் என ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் கசன் நஸ்ரல்லா இன்றைய தினம் ஆற்றிய உரையில் தெரிவித்திருக்கின்றார். இந்த நடவடிக்கைகள் இஸ்ரேல் லெபனான் மீது போர் பிரகடனம் செய்ததற்கு சமன் என்றும் ஹிஸ்புல்லாக்களும் இஸ்ரேல் மீது போர் பிரகடனம் செய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் கசன் நஸ்ரல்லா உரையாற்றிய பின்னர் ஹிஸ்புல்லா போராளிகள் வடக்கு இஸ்ரேலில் கிரியாத் சோம்னா மற்றும் மெட்டோலா மற்றும் பல்வேறுபட்ட நகாரியா தகங்களை இலக்கு வைத்து ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியார்கள். இந்த தாக்குதலில் 15க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதுடன் 10 பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகள், கத்விக்ஸா ஏவுகணைகள், பலாக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கொண்டு ஒருங்கிணைந்த தாக்குதலை ஹிஸ்புல்லா நடத்தியதாகவும் இஸ்ரேலுக்குள் நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு பின்னர் ஹிஸ்புல்லாவின் தாக்குதல்கள் தற்போது மீண்டும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படும் சூழ்நிலையில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் பலர் உயிரிழந்திருப்பதான செய்திகளும் வெளியாகியுள்ளது. இவை இன்றைய நாளில் வெளியான பிரதான செய்தி குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாகி இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.